ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பது மக்கள் மட்டுமே தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் என்னுடைய பாதை அனைத்துமே மிகப்பெரிய கடினமான பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. என்னுடைய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு படும் துன்பம் அனைத்துமே நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அனைத்து வகையான சாதுரியமும் கடினமான பாதையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். வரும் காலங்களில் அக்ஷய பாத்திரமாக அன்னபூர்ணியாக மக்களுக்காக மட்டுமே என்னை உருவாக்க இந்த அனைத்து வகையான இன்றைக்கும் கடினமான பாதையை கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய எதிரி அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை செலுத்தப்பட வேண்டும். என்றைக்காவது நான் வந்து விடுவேன் அரசியலுக்கு என்று கொடுத்த அனைத்து கடுமையான பயிற்சிகளும் இன்றைக்கு அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக மக்களின் மனமறிந்து மக்களின் நிலை அறிந்து அக்ஷய பாத்திரமாக நான் மாறப்பட வேண்டும், அன்னபூர்ணியாக செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய விதியாக நான் கருதுகிறேன். என்னுடைய வாழ்க்கை வரும் நாட்களில் மக்களுக்காக மட்டுமே செயலாற்றுவேன் என்பதை தீர்க்கமாக இங்கு வலியுறுத்துகிறேன். எண்ணற்ற மக்கள் இன்றைக்கு அவர்களுக்காக பேசக்கூடிய யாரும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக மட்டுமே நான் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மாற்று சக்தியாக மக்கள் நினைக்கும் அந்த மாற்று சக்தி கண்டிப்பாக அந்த நானாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜனநாயக கடமையாக நான் இன்றைக்கு கருதுகிறேன். இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைத்து கொண்டு இறந்து போகலாம். ஆனால் என்னுடைய மக்களுக்காக நான் பேசப்பட வேண்டும், மக்களுக்காக வாழப்பட வேண்டும், அக்ஷய பாத்திரமாக உருவெடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஜனநாயக கடமையாக இங்கு நான் பதிவிடுகிறேன். ஒருவருடைய ஜனநாயக கடமை என்பது மக்கள் படும் பாட்டை பார்த்து கொண்டு சுயநலமாக இருந்துவிட்டு போவது அல்ல. மக்களுக்காக செயலாற்றப்பட வேண்டும், அந்த மக்களுக்காகவே உயிர் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என்னால் அந்த ஏழை எளிய மக்கள் படும் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும், அவர்களுக்காக பேசப்பட முடியும். ஒரு நாள் அந்த மக்களை கை கொடுத்து தூக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவுகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையோட வேண்டுகோள் என்னவென்றால், ஏழை எளிய முதியோர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் தயவு கூர்ந்து அவர்களுக்கு மாதம் அந்த பணத்தை பெறுவதற்கு வழி செய்யுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். விதவை பெண்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கணவனால் கைவிட்டு குழந்தைகளோடு தவிக்கும் அந்த தாய்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த உதவி செய்யுங்கள். இந்த 4 கோரிக்கைகளுமே மிக முக்கியமான கோரிக்கைகளாக நான் கருதுகிறேன். அவர்களுடைய இயலாமை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும், நல்ல நிலைமையில் அவர்கள் வாழப்பட வேண்டும். இன்றைக்கும் முதியவர்கள் வீடில்லாமல் வாடகை கட்ட முடியாமல் எங்கேயோ தெருக்களில் ஓரங்களில் குழந்தைகளால் கைவிடப்பட்டு நோய்வாய்ப்பட்ட கணவனால் அவர்களையும் பார்த்து கொண்டு எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் விதவை பெண்கள் அவர்களை பார்த்து கொள்ள இயலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைகள் பசி பட்டினியை பார்க்க முடியாமல் அழுது கொண்டிருக்கும் காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது போன்ற அவல நிலை ஏற்படாமல்